Hello friends, welcome to Jithendraa Academy. நம்ம Combinational Circuits அப்படிங்கிற சீரீஸில் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். மல்டிப்ளெக்சர் டிமல்டிப்ளெக்சர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துருங்க. நெக்ஸ்ட் டாபிக் இன்றைக்கி வீடியோவில் வாட் இஸ் என்கோடர் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அ காம்பினேஷனல் சர்க்யூட். இது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இட் கன்வெர்ட்ஸ் 2 power n இன்புட்ஸ் to n அவுட்புட் லைன்ஸ். அதாவது 2 power n இன்புட் லைனை n அவுட்புட் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணோம் என்கோடர். ஸோ நம்ம எப்போவுமே ஒரே ஒரு வேர்டில் டெஃபினிஷன் ஞாபகம் வச்சுக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி என்கோடர் அப்படின்னா கம்ப்ரெஸ் அப்படிங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 power n இன்புட் எவ்வளோ இன்புட்ஸ் கொடுத்தாலும் அதை ரெடியூஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி n அவுட்புட்டாக வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் என்கோடர். ஸோ வேர் இட் இஸ் யூஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிட்டரில் என்கோடர் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணலாம். ஜென்ரல் பிளாக் டயக்ராம் 2 to the power n to n என்கோடர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் எவ்வளோ இன்புட்ஸ் இருக்கும், 2 power n இன்புட்ஸ் இருக்கும், அவுட்புட் n அவுட்புட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் என்கோடரில் 4 to 2 என்கோடர், 8 to 3 என்கோடர், இதை வந்து ஆக்டல் என்கோடர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டெசிமல் டு பிசிடி என்கோடர், இதை வந்து 10x4 என்கோடர்னு சொல்லுவோம். பிகாஸ் 10 டெசிமலோட பேஸ் வந்து 10, பிசிடியோட பேஸ் வந்து 4. ஸோ டெசிமல் டு பிசிடி என்கோடர் இஸ் கால்ட் 10x4 என்கோடர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைப் 4x2 என்கோடர். இதில் எவ்வளோ இன்புட்ஸ் இருக்குன்னா 4 இன்புட்ஸ் இருக்கும். D0, D1, D2, D3. எவ்வளோ அவுட்புட்ஸ் இருக்கும், 2 அவுட்புட்ஸ் இருக்கும், X and Y. ஸோ இங்கே நம்ம என்கோடர் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், என்ன அப்படின்னா, அட் அ டைமில் ஒன்லி 1 இன்புட் வில் பி ஆக்டிவ். ஓகேங்களா, எவ்வளோ இன்புட்ஸ் கொடுத்தாலும் அட் அ டைமில் ஒரு இன்புட் மட்டும்தான் 1ஆக இருக்கும், ரிமைனிங் இன்புட்ஸ் எல்லாமே 0வாக தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே 4x2 என்கோடர் ட்ரூத் டேபிள், இன்புட்ஸ் D3, D2, D1, D0, அவுட்புட் வந்து X and Y. ஸோ இப்போ பாருங்கள், D0ல் 1, ஏன்னா அட் அ டைமில் ஒரு இன்புட் மட்டும்தான் 1ஆக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு D0ல் 1ஆக இருக்கும்போது போத் X and Y ஆர் 0. D1ல் 1ஆக இருக்கும்போது Y இஸ் 1. D2ல் 1ஆக இருக்கும்போது X will be 1. D3ல் 1 இருக்கும்போது both X and Y are 1. ஸோ ஃப்ரம் த ட்ரூத் டேபிள் பூலியன் ஈக்குவேஷன் எழுதலாம். எப்படின்னு பாருங்கள். ஸோ எக்ஸில் எங்கெல்லாம் 1 இருக்குது, 2 இடத்துல 1 இருக்குது. தட் இஸ் எய்தர் D2 ஆர் D3 1ஆக இருக்கும்போது X will be 1. அப்போ ப்ளஸ் போட்டு D2 ப்ளஸ் D3 அப்படின்னு எழுதலாம். Y பார்த்திங்கன்னா Y வந்து எய்தர் D1 ஆர் D3 1ஆக இருக்கும்போது we will get Y as 1. ஸோ D1 ப்ளஸ் D3. நெக்ஸ்ட்டு சர்க்யூட் டயக்ராம். பூலியன் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் எப்படி எழுத கிடைக்கும் அப்படின்னா, D2 ப்ளஸ் D3. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், D2 ப்ளஸ் D3 we will get X, D1 ப்ளஸ் D3 we will get Y. இங்கே D0ங்கிற இன்புட் வந்து நமக்கு யூஸ் ஆகுறதே இல்லை. ரீசன் என்னென்னா, D0ல் 1 இருக்கும்போது both X and Y are 0. ஸோ to design 4x2 encoder we need 2 OR gates. நெக்ஸ்ட் என்கோடர் 8x3 என்கோடர். ஸோ இப்போ இங்கே 8 இன்புட்ஸ் இருக்கும், D0லேருந்து D7 வரைக்கும். அவுட்புட் வந்து 3 அவுட்புட்ஸ் X, Y and Z. ட்ரூத் டேபிளில் D7 to D0 வரைக்கும் இன்புட், 3 அவுட்புட்ஸ்ன்றதுனால X, Y and Z. இங்கே D0ல் 1 இருக்கும்போது X, Y, Z are 0. D1ல் 1 இருக்கும்போது Z is 1. D2ல் 1 இருக்கும்போது Y is 1. D3ல் 1 இருக்கும்போது Y and Z are 1. D4ல் 1 இருக்கும்போது X will be 1. D5ல் 1 இருக்கும்போது X and Z are 1. D6ல் 1 இருக்கும்போது X, Y are 1. D7ல் 1 இருக்கும்போது all the 3 outputs X, Y and Z are 1. So from the truth table we can write the Boolean equation X equal to Xல 4 placesல 1 இருக்குது. ஸோ பார்த்தோம்னா D4 or D5 or D6 or D7. ஸோ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி எழுதினோன்னா we will get the X Boolean equation. நெக்ஸ்ட் Yக்கு பாருங்கள், Yக்கு D2 ப்ளஸ் D3 ப்ளஸ் D6 ப்ளஸ் D7 1. நெக்ஸ்ட் Zல D1 ப்ளஸ் D3 ப்ளஸ் D5 ப்ளஸ் D7 1.
நெக்ஸ்ட் பூலியன் ஈக்குவேஷன்லேருந்து சர்க்யூட் டயக்ராம் ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா எக்ஸுக்கு d4 plus d5 plus d6 plus d7 we will get y. Next yக்கு d2 plus d3 plus d6 and d7 we will get y. Z வேணும் அப்படின்னா d1 d3 d5 and d7 we will get z. To design 8x3 encoder we need 3 OR gates. Next decimal to BCD encoder. இதோட ஒர்க்கிங் என்ன அப்படின்னா டெசிமல் நம்பரை நமக்கு BCD ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணி தரும். 10x4 என்கோடர் அப்படின்னு இதை சொல்லலாம். டெசிமல் டு BCD என்கோடரில் 10 இன்புட்ஸ் இருக்கும், 4 அவுட்புட்ஸ் இருக்கும். ட்ரூத் டேபிள் D9 to D0 வரைக்கும் இன்புட், Y3 Y2 Y1 Y0 வந்து அவுட்புட். ஸோ அட் அ டைமில் 1 இன்புட் மட்டும்தான் 1 இருக்க முடியும் என்கோடரில். ஸோ D0ல 1 இருக்கும்போது ஆல் த அவுட்புட்ஸ் ஆர் 0. D1ல 1 இருக்கும்போது Y0 ஈக்குவல் டு 1. D2ல 1 இருக்கும்போது Y1 ஈக்குவல் டு 1. D3ல 1 இருக்கும்போது Y1 and Y0 are 1. D4ல 1 இருக்கும்போது Y2 ஈக்குவல் டு 1. D5ல 1 இருக்கும்போது Y2 and Y0 are 1. D6ல 1 இருக்கும்போது Y2 and Y1 are 1. D7ல 1 இருக்கும்போது Y2 Y1 and Y0 are 1. D8ல 1 இருக்கும்போது Y3 will be 1. D9ல 1 இருக்கும்போது Y3 and Y0 will be 1. From the truth table இப்போ Y0ல 5 places நமக்கு வந்து 1 இருக்கு. That is D1 plus D3 plus D5 plus D7 plus D9. Next Y1 equal to Y1ல 4 placesல 1 இருக்கு. D2 plus D3 plus D6 plus D7. Next Y2ல 4 placesல 1 இருக்கு. D4 plus D5 plus D6 plus D7. Y3ல only 2 placesல மட்டும்தான் 1 இருக்கு. D8 plus D9. From the Boolean equation circuit diagram நம்ம ஃபார்ம் பண்ணலாம். Y0க்கு D1 என்னென்ன இன்புட்ஸ் எல்லாம் 1 இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ D1 plus D3 plus D5 D7 D9 இந்த 5 லைன்ஸையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா we will get Y0. D2 plus D3 plus D6 plus D7 கனெக்ட் பண்ணும்போது we will get Y1. Y2க்கு D4 plus D5 plus D6 plus D7 கனெக்ட் பண்ணும்போது we will get Y2. D8 and 9 plus பண்ணும்போது we will get Y3. Next type of encoder priority encoder. Priority encoderங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக். இது கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். இங்கே மற்ற என்கோடர்லேருந்து ப்ரையாரிட்டி என்கோடரில் ஒரு சின்ன வயலேஷன் இருக்குது. தட் இஸ் என்னென்னா மற்ற என்கோடரில் அட் அ டைமில் ஒன்லி 1 இன்புட் மட்டும்தான் 1 இருக்க முடியும், ரிமைனிங் இன்புட்ஸ் எல்லாம் 0வாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ சப்போஸ் மோர் தென் 1 இன்புட்ஸ் 1 இருந்துச்சு அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் என்கோடர் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் ப்ரையாரிட்டி என்கோடர். ஸோ இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்க்கலாம். It has 2 power n input lines தான் and n output lines as same as the normal encoder. But at a time more than 1 input 1 இருக்கும்போது priority encoder it produces the output. How it produces, how it select the input அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா it select the input with the highest priority. இப்போ highest priority உள்ள இன்புட்டை மட்டும்தான் செலக்ட் பண்ணும். அந்த இன்புட்டை வச்சு we will get the ரிசல்ட். இப்போ இந்த ப்ராசஸுக்கு பேர் ஆர்பிட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எதை பேஸ் பண்ணி டிசைட் ஆகுது அப்படின்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டில் 1 இருக்கிறது இல்லையா, அதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வென் கம்பேர்ட் வித் த ரிமைனிங் பிட்ஸ். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 4x2 என்கோடர் எடுத்துக்கிறோம். 4 இன்புட் அண்ட் 2 அவுட்புட்ஸ் இருக்குது. ட்ரூத் டேபிளில் D3 D2 D1 D0 இதில் பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு காம்பினேஷன் எடுத்துக்கிட்டோன்னா 0 0 0 1. இங்கே வந்து நமக்கு மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் எல்லாமே இந்த 3 பிட்டுமே 0 1 D0 மட்டும்தான் 1. ஸோ அவுட்புட் வில் பி x and y யோட அவுட்புட் 0 and 0.
இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் காம்பினேஷனில் D1 1. இப்போ D1ல 1 இருந்துச்சு அப்படின்னா D0ல வாட் எவர் தி இன்புட் மேபி இந்த ரிசல்ட் எப்படி எடுத்துக்கோன்னா D1ல 1க்கு என்ன ரிசல்ட் தரணுமோ அதுதான் கிடைக்கும். தட் இஸ் y ஈக்குவல் டு 1. அடுத்தது D2ல 1 இருக்கும்போது ரிமைனிங் 2 பிட்ஸையும் கன்சிடர் பண்ணவே வேண்டாம். D2ல 1 இருக்கும்போது என்ன அவுட்புட் கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். தட் இஸ் x ஈக்குவல் டு 1. அடுத்தது D3ல 1 இருக்கும்போது ரிமைனிங் 3 பிட்ஸையும் கன்சிடர் பண்ணாது. x and y will be 1. ஸோ இது எப்படி இந்த என்ன லாஜிக் அப்படின்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டில் 1 இருந்துச்சு அப்படின்னா எந்த சிச்சுவேஷனில் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டில் 1 இருக்கோ அந்த பிட்டை மட்டும் வச்சுட்டு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடும். இப்போ D3லையும் D1லையும் ரெண்டு இன்புட்லேயும் 1 இருக்கும்போது D3யை மட்டும்தான் கன்சிடர் பண்ணும். கன்சிடர் பண்ணிவிட்டு எக்ஸ் அண்ட் ஒய்யை 1 1 ப்ரொடியூஸ் பண்ணிடும். D2லையும் D1லையும் 1 இருந்துச்சு அப்படின்னா D2வை செலக்ட் பண்ணிக்கும், D1 கன்சிடர் பண்ணாது. D2ல 1 செலக்ட் பண்ணி எக்ஸில் 1ங்கிற அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். D1லையும் D0லையும் 1 இருந்துச்சு அப்படின்னா D1 செலக்ட் பண்ணிவிட்டு D0 கன்சிடர் பண்ணாது. D1 செலக்ட் பண்ணிவிட்டு ஒயில் 1 அப்படிங்கிற அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும். ஐ திங்க் யூ ஆல் கிளியர் வித் திஸ். ஸோ இதுக்கு பூலியன் ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா எக்ஸில் பாருங்கள் எப்படி எழுதணும்னு கவனிச்சுக்கோங்க. D3 பார் 0 இருக்கு இல்லையா, ஸோ D3 பார் into D2 plus D3. அடுத்து yக்கு எப்படி எழுதலாம்? yக்கு D3 bar D2 bar into D1 plus D3. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஐடென்டிட்டி லா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது இங்கே D3 பார் இருக்குது, அடுத்த டேர்மில் D3 இருக்குது. ஸோ இந்த D3 பார் கேன்சல் ஆயிரும். D2 plus D3. அடுத்தது இங்கேயும் அதே மாதிரி தான் D3 பார் அடுத்த டேர்மில் D3 இருக்குது. ஸோ D3 பார் கேன்சல் ஆயிரும். D2 பார் ப்ளஸ் D2 பார் D1 ப்ளஸ் D3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து சர்க்யூட் டயக்ராம் ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா D2க்கு மட்டும்தான் நெகேஷன் தேவைப்படுது. ஸோ அங்கே மட்டும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸுக்கு பாருங்கள் D2 ப்ளஸ் D3 we will get x. yக்கு வந்து D3, அதுக்கு முன்னாடி மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ D2 பார் into D1 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ரிசல்ட் கூட D3யை ஆட் பண்ணால் we will get y. with this என்கோடர் கான்செப்ட் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் டிகோடர் பார்க்கலாம். தேங்க்யூ.